குட் மார்னிங் டு ஆல். எக்ஸலன்ஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் நான் கொடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிராஸ் கோர்ஸோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ தான் இப்போ ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து ஷெடியூல் ஷேர் பண்ணி கொடுக்கறத நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே போல் கால் பண்ண எல்லாரும் ஷெடியூல் வந்து ப்ரொவைட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் மேம். ஸோ அதை வயசில் நாங்கள் படித்தா எங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு ஷெடியூல் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுங்க மேம் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான்ப்பா இந்த வீடியோ, டுடே வீடியோ. ஸோ நமக்கு கிராஸ் கோர்ஸோட சரிங்களா கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்க ஷெடியூல் இதுதான் சரிங்களா. ஸோ ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும்ப்பா ட்ரிபிள் ஆன்லைன் கிராஸ் கோர்ஸ் சரிங்களா, டிஎன்பிசி சரிங்களா 2024 கிராஸ் கோர்ஸுக்கு நம்ம ஷெடியூல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதை பாருங்க. ட்ரிபிள்க்கு 10 யூனிட்டுமே கவர் பண்ணிடுவீங்களா மேடம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 10 யூனிட்டும் கண்டிப்பாக கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளோட பிளானிங் டியூரேஷன் வந்து ஆகஸ்ட் 8 இருந்து அக்டோபர் 8 கிளாஸஸ் வந்து முடிச்சு தந்துருவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ஸ். நீங்க ப்ராப்பரா கிளாஸ் வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா எங்களுக்கு இருக்கும் சரிங்களா. ஸோ எங்க சைட்ல இருந்து கிளாஸஸ் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு நீங்க திங்க் பண்ண வேண்டாம். கண்டிப்பா நாங்க பர்ஃபெக்டா கொடுத்துருவோம். நீங்க ப்ராப்பரா வந்துருங்க ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளோ செக்ஷன் அப்படின்றது இது வந்து 10 யூனிட் ட்ரிபிள்க்கு. நெக்ஸ்ட் வந்து இசியோட 10 யூனிட் சரிங்களா. ஒரு நாளைக்கு 3 செக்ஷன் வந்து கான்செப்ட் கிளாஸும் சரிங்களா. 2 ஹவர் செக்ஷன் ஒரு செக்ஷன் வந்து உங்களுக்கு எம்சிக்கு கிளாஸஸும் போகும் ஓகேங்களா. ஸோ அப்படி போகும்பொழுது 4 செக்ஷன் வந்து நீங்கள் வர மாதிரி இருக்கும். ஜிஎஸ் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டட் கிளாஸ் கொடுத்துருவோம்ப்பா. அதே போல் டெஸ்ட் சீரீஸும் இந்த கிராஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு புரியுதா ஓகேங்களா. டெஸ்ட் சீரீஸ்க்கு தனியாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சரிங்களா. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸோட ஷெடியூல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னையிலிருந்து டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்கப்பா. யூனிட் வைஸ் எத்தனை கொஷின், டாபிக் வைஸ் எத்தனை கொஷின்ஸ் சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக இந்த 2 மந்த்துக்குள்ளே அட்டன் பண்ணி முடிங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டைம் டியூரேஷன் எவ்வளோ டைமுக்குள்ளே நீங்கள் அட்டன் பண்ணலான்றதுக்கு ஒரு சம் ஐடியா கொடுத்துருக்கேன். மற்றபடி இந்த டைமில் க்ளோஸ் ஆகிடுமா மேம் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு ஓப்பனில் வச்சு தரேன். நீங்கள் அந்த கொஷின்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கீழே இருக்கும், டீட்டெயில் சொல்யூஷன் இருக்கும். மாடல் எக்ஸாமும் அதே மாதிரி 5 செட்டு இருக்குது. ட்ரிபிள்இ பொறுத்த வரைக்கும் 5 செட்டு, ஜிஎஸ்க்கும் 5 செட்டு, டெக்னிக்கல் 5 செட் இருக்குப்பா. அதே போல் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 5 செட் கொஸ்டின் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட்டை தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணலாம். அதே போல் இசியோட ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் நமக்கு இந்த டைம் சிபிடி டெஸ்ட் தான்ப்பா கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால மிஸ் பண்ணாமல் டாபிக் வைஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக வச்சு நல்லா படித்து இந்த ஷெடியூலுக்கு ப்ராப்பராக அட்டன் பண்ணிட்டு நல்லா போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். இசிக்கும் யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் எத்தனை கொஷின் கொடுக்குறேன் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசியில் இருக்க 10 யூனிட்டுக்கு டாப்பிக்கு, ஒவ்வொரு டாப்பிக்கு எவ்வளோ டெஸ்ட்டு, யூனிட்டுக்கு சிங்கிள் டெஸ்ட் இருக்குப்பா. ஸோ ட்ரிபிள்இ பொறுத்த வரைக்கும் 10,000 கொஷின்ஸ்க்கு மேலே நமக்கு இருக்குது. இசி பொறுத்த வரைக்கும் 6,000 கொஷின்ஸ் பக்கமாக நமக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ ஈஸிக்கு 2 செட் ஆஃப் மாடல் பேட்டர்ன், டிஎன்பிசி ஏஇ பேட்டர்னுக்கு 2 செட் ஆஃப் மாடல் பேட்டர்ன் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டெஸ்ட் சீரீஸ் தனியாக வேணுன்றவங்க, அதே போல் கிராஸ் கோர்ஸ் மட்டும் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றவங்க, ஸோ யாராக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. வேறு ஏதாவது டவுட்னாலும் சரிங்களா ஆன்சர் கொடுப்பாங்க. அதே போலப்பா இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணி காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இது பார்த்தீங்கன்னாப்பா கால் பண்ண மேக்ஸிமம் மெம்பர்ஸ் இந்த 2 மந்த்ல ஒருவேளை நாங்கள் கிராக் பண்ணலைன்னா பண்ணிட முடியுமா மேடம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக பிகினர்ஸ் அப்படின்றது வந்து இந்த 2 மந்த் கிராஸ் கோர்ஸில் கொஞ்சம் ஃபாஸ்டான கிளாஸஸ் தான் நம்ம போகும். இதில் எவ்வளோ தூரம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி இந்த எக்ஸாமை மோதி பார்க்கறதுனா பாருங்க ஓகேங்களா. ஸோ எங்கள் அகாடமி சைட்ல இருந்து கண்டிப்பாக வந்து மணி மோட்டிவாக இல்லாமல் வர ஸ்டூடெண்ட்ஸும் பயனடையணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் நம்ம மூவ் பண்ணி கண்டிப்பாக கிளாஸஸ் கொண்டு போவோம். அதே போல் குவாலிட்டியான டீச்சிங் அப்படின்றத ஒன்று பாருங்க. ஸோ மற்றபடி நீங்கள் வந்து மணி பே பண்ணி படிக்கணுமா அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா ஓகேங்களா. ஸோ படிக்கவும் செய்யணும், ஜாபும் கிடைக்கணும், ப்ளஸ் நம்ம இருக்கிற வேலையும் நம்ம விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக
முடியாது. இப்போ ஒரு நல்ல ஒரு பொசிஷன் ஏஇ ஆகணும் அப்படின்ற மாரி தாட்ல நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க தான் அதுக்கு உங்களுக்குரிய சூழ்நிலைய பெர்ஃபெக்ட்டா வச்சுக்கணும். நம்ம கிராஸ் கோர்ஸ் ப்ரொவைட் பண்றோம்னா, அது ப்ராப்பரா கிளாஸ் போடுற டைம்க்கு ப்ராப்பரா நீங்க வரணும். ஒவ்வொருத்தரோட சிச்சுவேஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஏத்த மாரி அகாடமி மாற முடியாது இல்லையா? பட் அகாடமி சொல்ற ப்ரொசீஜருக்கு நீங்க ப்ராப்பரா வந்தீங்கன்னா, அந்த ஒரு நாலேட்ஜ் நல்லா ஷைன் பண்ணிட்டு நீங்க ஒரு எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? ஸோ அதுதான் கிராஸ் கோர்ஸ் வந்து யுட்டிலைஸ் பண்ணுங்க. பொதுவா நம்ம வந்து பொறுமையா எடுத்தோம் அப்டின்னா, ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து நீங்க யுட்டிலைஸ் பண்ணலாம். 10 மந்த் வரைக்கும். 1 இயரே நாங்க எடுப்போம். 10 மந்த்க்குள்ள மேக்ஸிமம் முடிச்சுருவோம். சரிங்களா? ஃபர்தரா டெஸ்ட் வைக்கிறது இந்த மாரி 1 இயர் நாங்க எடுத்துப்போம். ஸோ 1 இயர் ஃபவுண்டேஷன் பேட்ச் ஜாயின் பண்றவங்க 25,700 ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க. பட் இந்த கிராஸ் கோர்ஸ் இந்த எக்ஸாம் பிரசன்ட்லி நமக்கு வந்திருக்கிறதுனால, இத யுட்டிலைஸ் பண்ணலான்றதுக்காக இந்த கிராஸ் கோர்ஸ் வந்து சரிங்களா? 12,000 நம்ம வந்து ஃபீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த கிராஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு ஃபர்தரா உங்க உங்க கோர்ஸ் நல்லா இருக்கு மேம். நாங்க ஃபர்தரா கன்டின்யூ பண்ணி அடுத்த எக்ஸாம்ஸ்க்கும் நாங்க மூவ் பண்ணி படிக்கிறோம்னா, நீங்க 1 இயர் வரைக்கும் படிக்கலாம். 12க்கு அப்புறம் 12,000க்கு அப்புறம் நீங்க ஒரு 2 மந்த் இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க பேலன்ஸ் 13.7 பே பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் பேட்ச்ல கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆஃப்டர் ஆகஸ்ட் 8 டூ அக்டோபர் 8ல இந்த எக்ஸாம் ஆஃப்டர் அக்டோபர் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து உங்களுக்கு கன்டின்யூ ஆகும். நீங்க அதுல வந்து ஃபர்தரா கன்டின்யூ பண்ணி, பொறுமையா எழுதி போட்டு எடுக்கிற கிளாஸஸ்ல நீங்க வந்து கன்டின்யூ பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேங்களா? முடிஞ்ச அளவு இந்த 2 மந்த் கோர்ஸ்ல எவ்ளோ உங்களால மோதி பார்க்க முடியுமோ, எவ்ளோ லேர்ன் பண்ணிட்டு மோதி பார்க்க முடியுமோ, அந்த எக்ஸாம மோதி பாருங்க. பை லக் உங்களுக்கு நம்ம கிட்ட அப்சர்வ் பண்ணதையும் வச்சு, பிளஸ் பை லக் உங்களுக்கு கை குடுத்தது அப்டின்னா, ஒருவேளை இந்த எக்ஸாம்ஸ்லயே நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்தரா நீங்க கன்டின்யூ பண்றதுனாலும் ஃபவுண்டேஷன் பேட்ச்ல கன்டின்யூ ஆயிக்கோங்க. தனித்தனியா ஜாயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபீஸ் அதிகமா வரும். ஸோ இப்போ வந்து இந்த ஆகஸ்ட் இந்த எக்ஸாம்னால உங்களுக்கு நாங்க ஒரு ஆஃபர் ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா? ஸோ 12 பே பண்ணிட்டு ஆஃப்டர் 2 மந்த்க்கு அப்புறம் 13.7 பே பண்ணிட்டு நீங்க ஃபவுண்டேஷன் பேட்ச்ல வந்து கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் கிராஸ் கோர்ஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு கிராஸ் கோர்ஸ்ன்றது ஃப்ரீயா குடுக்குற மாரி தான். ஓகேங்களா? அத தாண்டிப்பா ஜெனரல் ஸ்டடீஸும் நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. 4,000 நமக்கு வந்து 3 யூனிட்லேருந்து 10th யூனிட் வரைக்கும் ரெக்கார்டட் கிளாஸ் வந்து லாஸ்ட் 1 இயரா எடுத்த கிளாஸஸ் நீட்டா இருக்கு. அத வந்து ரெக்கார்டட் கிளாஸும் பிளஸ் வித் மெட்டீரியலோட 4,000 உங்களுக்கு மித்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ் படிச்சீங்கன்னா 70+ மார்க் வந்து போட முடியும். திரும்ப திரும்ப நீங்க அந்த மெட்டீரியல் வாங்கி கையில வச்சுட்டுப்பா உங்க வீட்டுக்கே ரீச் ஆயிடும். உங்க அட்ரஸ்க்கு நாங்க வந்து சென்ட் பண்ணிருவோம். அத வச்சு நீங்க வந்து ரெக்கார்டர் கிளாஸ் ஆன் பண்ணி மெட்டீரியல அண்டர்லைன் பண்ணி படிக்கும்பொழுது நல்லா உங்களுக்கு அப்சர்வ் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து ஈஸியா 70+ போடுறதுக்கு ஒரு நல்ல மெட்டீரியல் இருக்கு. சரிங்களா? கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க ஸ்டாஃப். அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அத வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மித்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா? அதேபோல நல்லா ஆல்ரெடி டாப்பர்ஸா இருக்கவங்க டெஸ்ட் சீரிஸ் யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா படிச்சு மைண்ட் இந்த 2 மந்த் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா வச்சு மைண்ட்ல எதுவும் ப்ரெஷரும் இல்லாம, அ இது ஃபர்ஸ்ட்ல முடிச்ச எக்ஸாம்ல கிடைக்குமா? கிடைக்காதா? இதுல வந்து இன்னும் படிக்கிறோமே! அந்த மாரிலாம் வந்து ஒரு மைண்ட் வந்து ஃபெட் அப் ஆகணும். நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா இருங்க. சரிங்களா? ஃப்ரெஷ்ஷா வச்சுட்டு நல்லா நீட்டா 2 மந்த் கஷ்டப்பட்டு படிங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்க கோர்ஸ்ல எதெல்லாம் நீங்க யுட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க என்விரான்மென்ட் சிச்சுவேஷன் கரெக்ட்டா வச்சுட்டு, கரெக்ட்டா கிளாஸ் வர மாரி இருந்தா ஜாயின் பண்ணுங்கப்பா. ப்ராப்பரா வர முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா, நீங்க பே பண்ணிட்டு, பணத்த வேஸ்ட் பண்ணிட்டோன்ற மாரி மனசு வந்து கஷ்டப்பட வேண்டாம். அதனால ப்ராப்பரா என்னால படிக்க முடியும் மேம். எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. அப்படின்ற மாரி இருக்கவங்க, கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 5க்கு முன்னாடி எனக்கு கன்ஃபர்மேஷன் குடுங்கப்பா. வேற ஏதாவது டவுட் அப்படின்னா, எல்லாருக்கும் எகைன் ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. கண்டிப்பா வந்து நம்மளோட உழைப்புக்கு ஒரு 1 டேல வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க நெறைய பேர் இருக்காங்க. நம்ம மட்டும் கஷ்டப்படல. நம்ம மட்டும் கஷ்டப்படுறதா நெனச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான், உங்க பிரைன் வந்து உங்களைய வந்து அடுத்த முன்னேற்றத்துல இருந்து தடுக்கிற மாரி இ போயிட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. நம்மளும் தான் கஷ்டப்படுறோம். ஸோ வந்து பாசிட்டிவா வந்து 4 பேருக்கு நல்லது செய்றதுக்கு எப்படி நம்ம மைண்ட வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணுமோ, அந்த மாரி யோசிச்சு, பாசிட்டிவா யோசிச்சு, ஃப்ரெஷ்ஷா வச்சுட்டு படிங்க. ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் அப்டின்னா, நீங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி, டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க. கிளியர் பண்ணுவாங்க. சரிங்களாப்பா? தேங்க் யூ சோ மச்.